இந்த பந்தர் அப்பாஸ் என்கிற துறைமுக நகரத்தில் தான் தாக்குதல் இடம்பெற்றிருக்கிறது. தாக்குதலை பொறுத்தவரையில இது வெளியில இருந்து வந்த ஒரு அட்டாக் கிடையாதுங்கிறத ஈரான் உடனடியாக தெளிவூட்டி இருக்கிறார்கள். ஹார்ட்ன்றே சொல்லிடலாம் ஈரானுக்கு. அந்த அளவுக்கு மிக முக்கியமான இடம்தான் பந்தர் அப்பாஸ் துறைமுகம். ஏன் ஈரானுடைய ஹார்ட் அளவுக்கு மிக முக்கியமானதுன்னு சொன்னா, ஈரானுடைய 70% பிசினஸ் இந்த இடத்துல இருந்து தான் ரன் ஆகிக்கிட்டு இருக்குது மற்ற இடங்களுக்கு. எனவே இந்த வெடிப்பை பொறுத்தவரை ஈரான் தற்போது வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி என்னன்னு சொன்னா, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, இப்பொழுது வெளிவந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி தான், ஈரானுடைய பந்தர் அப்பாஸ் என்கிற துறைமுக பகுதிகளில் ஒரு பெரிய வெடிப்பு ஏற்பட்டிருக்கிறது. அல் ஜசீரா உள்ளிட்ட பல சர்வதேச ஊடகங்கள் தற்போது லைவ் டெலிகாஸ்ட் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய ஒரு செய்தியாக இது மாறி இருக்கிறது. இந்த பந்தர் அப்பாஸ் என்கிற துறைமுக நகரத்தில் தான் தாக்குதல் இடம்பெற்றிருக்கிறது. தாக்குதலை பொறுத்தவரையில் இது வெளியில இருந்து வந்த ஒரு அட்டாக் கிடையாதுங்கிறத ஈரான் உடனடியாக தெளிவூட்டி இருக்கிறார்கள். வேறு யாருமே ஈரானுக்குள்ள போய் தாக்குதல் நடத்தலன்ட்டாங்க. இதே நேரத்தில் தாக்குதல் நடத்தினால் இஸ்ரேல் தான் தாக்குதல் நடத்தணும் என்று இருக்கக்கூடிய நேரத்தில் இஸ்ரேலும் என்ன அபிஷியலா அறிவிச்சிருக்கிறாங்கன்னா, நாங்க எந்த விதமான தாக்குதல்களையும் ஈரான் மீது தொடுக்கவில்லை என்பதையும் அறிவித்திருக்கிறார்கள். இப்ப என்ன கவனிக்கணும்னா, இந்த தாக்குதல் நடைபெற்றிருக்கக்கூடிய பகுதி பந்தர் அப்பாஸ்ங்கிற பகுதி ஈரானுடைய தலைநகர் தெஹ்ரான்ல இருந்து கிட்டத்தட்ட 1000 கிலோமீட்டர்கள் தொலைவில் இருக்குது. 1000 கிலோமீட்டர்கள்னா 630 மைல் அளவுக்கு தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அது மட்டுமல்லாம இந்த துறைமுகம்ங்கிறது ஈரானுடைய முதுகெலும்பு என்று சொல்லுவாங்க, ஹார்ட்ன்றே சொல்லிடலாம் ஈரானுக்கு. அந்த அளவுக்கு மிக முக்கியமான இடம்தான் பந்தர் அப்பாஸ் துறைமுகம். ஏன் ஈரானுடைய ஹார்ட் அளவுக்கு மிக முக்கியமானதுன்னு சொன்னா, ஈரானுடைய 70% பிசினஸ் இந்த இடத்துல இருந்து தான் ரன் ஆகிக்கிட்டு இருக்குது மற்ற இடங்களுக்கு. அவங்க எண்ணெய் ஏற்றுமதியாக இருந்தாலும் சரி, கேஸ் எதை ஏற்றுமதி பண்ணாலும் இங்க இருந்து தான் பண்றாங்க, இங்க இருந்து தான் இறக்குமதி பண்றாங்க. என்ன விவகாரம்னு சொன்னா, இந்த பந்தர் அப்பாஸ் அமைந்திருக்கக்கூடிய பகுதி இருக்குது இல்லையா, இந்த பகுதி தான் ஈரான் மற்ற நாடுகளை ரொம்ப மிரட்டக்கூடிய பகுதியாகவும் இருக்கிறது. ஏன்னா இந்த துறைமுகம் பந்தர் அப்பாஸ் என்கிற இடம் எங்க இருக்குன்னு கேட்டா, ஹொர்முஸ் ஜலசந்தியில இருக்குது. நமக்கு தெரியும், இந்த தொடர்ந்து காசா விவகாரம் பார்த்து வரக்கூடியவங்களுக்கு தெரியும், ஹொர்முஸ் ஜலசந்திங்கிறது உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு 3 முக்கிய இடங்கள்ல அதுவும் ஒன்றாக இருக்குது. என்னன்னா, ஹொர்முஸ் நீர்நிலையை பொறுத்தவரையில அரபு நாடுகள், மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸ் இருக்குதா இல்லையா, மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிக்கும் ஈரான் என்கிற பாரசீக வளைகுடாவுக்கும் இடையில இருக்கக்கூடிய பகுதி தான் இந்த ஹொர்முஸ் நீர்நிலை, ஹொர்முஸ் ஜலசந்தின்னு சொல்லுவாங்க. ஒரு 3 கிலோமீட்டர் நிலப்பரப்பு நீளமுள்ள பகுதி. இந்த ஹொர்முஸால உள்ள போய்த்தான் கப்பல்கள் கத்தாரு, துபாய், யுஏஇ, அதே போன்று குவைத், பஹ்ரைன், ஈவன் சவுதி அரேபியாவினுடைய சில வணிகங்கள் கூட, பிசினஸ் கூட இந்த பகுதியில் நடக்குது. ஈரான் இந்த இடத்தை மூடினாங்கன்னு சொன்னா யாருக்குமே பிசினஸ் நடக்காது. உலகத்துல 35% பிசினஸ் இந்த இடத்துல தான் நடைபெறுகிறது. இந்த க்ரூட் ஆயில், எண்ணெய் ஏற்றுமதி, பெட்ரோல், டீசல், இந்த மாதிரி பிசினஸ் நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான பகுதி. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த துறைமுகத்துல தான் தற்போது வெடிப்பு ஏற்பட்டிருக்கு. வெடிப்பை பொறுத்தவரையில ஈரானுடைய இர்னா நியூஸ் ஏஜென்சி, தஸ்னிம் நியூஸ் ஏஜென்சி வெளியிட்டிருக்கக்கூடிய முக்கியமான தகவல் பிரகாரம், அந்த பந்தர் அப்பாஸினுடைய பகுதியில் இருக்கக்கூடிய கவர்னரேட்டினுடைய பொறுப்பாளர் என்ன சொல்றாருன்னா, இந்த இடத்தை ஒரு 3 நாளைக்கு முன்னாடியே பாதுகாப்பு அதிகாரிகள் போய் பார்த்து அவசரமாக தீப்பற்றக்கூடிய பொருட்கள் இருக்கு, இது உடனே ஓரங்கட்டுங்க என்று சொல்லி இருந்தார்கள். அந்த ஓரங்கட்டுகிற நிகழ்வின் போதுதான் இது வெடிப்பு ஏற்பட்டிருக்கிறது என்று சொல்லப்படுது. ஆனா அங்க இருக்கக்கூடிய எண்ணெய் குதங்களுக்கோ எண்ணெய் வயல்களுக்கோ எந்த பாதிப்பும் வரல என்று சொல்லியும், ஆனா பெரியதொரு வெடிப்பாக இருக்கிறது, வெடித்து சிதறி இருக்கிறது பல பகுதியில். இதுவரைக்கும் 531 சகோதரர்கள் இதுவரைக்கும் 531 சகோதரர்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள். ஆனா எத்தனை பேர் கொல்லப்பட்டிருக்காங்கன்னு தெரியல. படுகாயங்களே 531, கண்டிப்பாக 100-200 தாண்டுகிற அளவுக்கு மரணங்களும் சம்பவித்திருக்கலாம் என்று பல பேரும் அச்சப்படுகிற நேரத்தில் இஸ்ரேல் உடனடியாக இதற்கும் எங்க போர்சஸுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு அறிவிச்சிருக்கிறாங்க. அதுக்கு ஒரு காரணம் இருக்குன்னு சொன்னா, இந்த டைம்ல போய் ஈரானோட முற்றுறதுக்கு அவங்க நினைக்க மாட்டாங்க. ஆல்ரெடி 2020 இந்த பந்தர் அப்பாஸ் துறைமுகத்தினுடைய கணினிகள் மீது அவங்க வந்து சைபர் அட்டாக் பண்ணியிருந்தாங்க இஸ்ரேலால. அதுல உண்மையிலே ஈரான் ஒரு பெரிய பாதிப்பை அடைந்தது. ஒரு 3-4 நாட்களுக்கு அவர்களுடைய போக்குவரத்து செயல்பாடுகள் எல்லாமே ரொம்ப இறுகிற ஒரு நிலை ஏற்பட்டிருந்தது. அதனாலதான் இப்ப முந்திக்கிட்டு இஸ்ரேல் என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கும் இந்த அட்டாக்குக்கும் எந்த சம்பந்தம் இல்லை, நாங்க இதுல தலையிடலன்னு சொல்றாங்கன்னா, இந்த நேரத்தில் அப்படி ஒன்று நடந்தா உடனே ஈரான் ரிப்ளை கொடுக்க தயாராகிடுவாங்க. எல்லாத்துக்கும் மேலாக இந்த
வெடிப்பு நடக்கிற நேரத்தில் ஈரானுடைய வெளிவிவகார அமைச்சர் அப்பாஸ் அராச்சி தலைமையில் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான அணுசக்தி தொடர்பான பேச்சுவார்த்தைகள் ஓமான்ல நடந்துகிட்டு இருந்த நேரத்தில் தான் இந்த வெடிப்பும் நடந்திருக்கிறது. எனவே இந்த வெடிப்பை பொறுத்தவரை ஈரான் தற்போது வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி என்னன்னு சொன்னா, உங்களுக்கு எல்லாம் தெரியும், புனிதமிக்க ரமலானுடைய காலத்தில் இருந்து நம்ம இலங்கையினுடைய கிழக்கு பகுதிகளில் பொத்துவில் பகுதிகளில் ஒரு 14 இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சகோதர சகோதரிகளுக்காக அவர்களுடைய குடும்பங்களுக்காக வீடு அமைக்கிற ஒரு திட்டத்தை பற்றி விளம்பரம் செய்து வந்தோம். அந்த பணிக்காக உங்களுடைய தான தர்மங்கள் ஜகாத் நிதிகளை நம்ம தொடர்ந்து கேட்டு வந்திருக்கிறோம், இப்பொழுதும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஏன்னா முதல் கட்டமாக ஒரு 5 வீடுகளை அமைக்கிற பணி நடைபெற்று வருகிறது. மீதி உள்ள வீடுகளை நம்ம அமைக்க வேண்டி இருக்கிறது, மற்ற பணிகளையும் செய்ய வேண்டியிருக்கிற காரணத்தினால உங்களிடத்தில் இறைவனுக்கான உதவியாக இந்த உதவியை தொடர்ந்து நம்ம கேட்டு வர்றோம். அங்க இந்த வீடுகள் கட்டப்படுகிற காட்சிகளை நீங்க பார்க்க முடியும். கிட்டத்தட்ட 5 வீடுகள்ல 4 வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டு விட்டது. மேல கூரை போடுகிற, அதே மாதிரி அதை பூசுகிற வேலைகள், மற்ற உள்ள வேலைகள் தான் தற்போது நடைபெற்று வருகிறது. 5வது வீடும் தற்போது கட்டப்பட்டு வரக்கூடிய காட்சிகளை நீங்க பார்த்து வர்றீங்க. இன்ஷா அல்லாஹ் இதற்கு பிறகு இருக்கக்கூடிய மீதமுள்ள வீடுகளையும் கட்ட வேண்டி இருக்கிற காரணத்தினால உங்களால் முடிந்த உதவிகளை தாராளமாக வாரி வழங்குங்கள். அது 1000 ரூபாய், 2000 ரூபாய், 500 ரூபாய், 200 ரூபாய் எவ்வளவாக இருந்தாலும் அப்படி தரக்கூடிய பல சகோதரர்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களுக்கும் பரிபூரணமான எண்ணங்களுக்குரிய கூலிகளை கொடுக்க வேண்டும். அல்லாஹ் அவர்களுக்கும் பரக்கத் செய்ய வேண்டும். காரணம் என்னன்னா, எங்களால் இதுதான் முடியும்னு நினைக்கிறாங்க இல்லையா, நினைக்கிறத கொடுத்து உதவுறாங்க இல்லையா. இத்தகுன்னார வலவு பிஷிக்கு தம்ரா என்றார்கள் ரசூலுல்லாஹ். நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுவதற்கு ஒரே ஒரு பேர்ச்சம்பளத்தினுடைய துண்டு இருந்தாலும் அதை தர்மம் செய்யுங்கள் என்று சொன்னார்கள். அந்த அடிப்படையில் தங்களிடத்தில் எது இருக்குதோ அதை கொடுத்து உதவக்கூடிய பல சகோதரர்கள் நம்ம பார்க்கிறோம். அல்லாஹ் அவர்களுக்கு அருள் புரிய வேண்டும். இதற்காக உதவி செய்த அத்தனை பேருக்கும் அல்லாஹ் அருள் புரிய வேண்டும். மேலதிக உதவிகளை நீங்கள் செய்கிற போது மீதமுள்ள வீடுகளை நம்ம அமைப்பதற்குரிய அந்த வாய்ப்புகள் கிடைக்கும். எனவே அந்த மக்களுக்கான இந்த பணி மிகச்சிறப்பாக மிக தெளிவாக அந்த பகுதிகளில் நடைபெற்று வருகிறது. எனவே அந்த பணியை முடிப்பதற்காக உங்களுடைய உதவிகளை முன்னால் தெரிகிற நம்முடைய வங்கி கணக்கிலக்கத்திற்கு நீங்கள் வாரி வழங்க முடியும். வெளிநாடுகளில் இருந்து இந்த வங்கி கணக்கிலக்கத்திற்கு பணம் போட முடியாது என்று சொல்லக்கூடியவர்கள் முன்னால் தெரிகிற வாட்ஸ்அப் மற்றும் தொலைபேசி இலக்கத்திற்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். அது பற்றிய விவரங்களையும் உங்களுக்கு வழங்குவதற்கு நாம் தயாராக இருக்கிறோம். நம்முடைய எண்ணங்களை இறைவன் பரிபூரணமாக ஏற்றுக்கொள்வானாக. அந்த மக்களுக்குரியது அந்த மக்களுக்காகவே போய் சேர வேண்டும் என்கிற அடிப்படையில் இந்த பணிகள் முன்னெடுக்கப்படுகிறது. வல்ல ரஹ்மான் நம்முடைய அனைத்து முயற்சிகளையும் கைகூட வைக்க வேண்டும் என்கிற பிரார்த்தனையோடு முடித்துக் கொள்கிறேன். இதற்கு பயங்கரவாத தாக்குதல்களுக்கும் சம்பந்தம் இல்லை. உள்ளுக்குள்ள இருந்து அந்த வெடிக்கக்கூடிய பொருட்களால் ஏற்பட்ட வெடிப்பே தவிர எந்த விதமான தாக்குதலும் எங்கள் மீது நடத்தப்படவில்லை என்று ஈரான் சொல்லியிருக்கிறாங்க. இஸ்ரேலும் நாங்கள் எந்த அட்டாக்கையும் பண்ணல என்று சொல்லியிருக்கிறாங்க. இந்த டைம்ல அவங்க பண்ணவும் மாட்டாங்கன்னு தான் நம்மளும் யோசிக்க வேண்டியிருக்கேன்னா, ஒரு பேச்சுவார்த்தை நடக்கிற டைம்ல ஏற்கனவே நேற்று டொனால்ட் ட்ரம்ப் சொல்லிட்டாரு, ஈரானோட சண்டைக்கு போனீங்கன்னா நாங்கள் வரமாட்டோம்னு சொல்லிட்டாரு. அந்த டைம்ல இப்படி ஒரு வேலையை செய்ய மாட்டாங்க. இருந்தாலும் என்ன ஆக்சுவலி நடந்திருக்கிறது என்பது இதற்கு பிறகுதான் தெரிய வரும். ஈரான் அதை அபிஷியலாக மேலும் அறிவிக்கிற போது அதையும் கொண்டு வந்து தருவதற்கு தயாராக இருக்கிறோம். எனவே ஈரான்ல நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த சம்பவம் ஒரு தானாக ஏற்பட்ட வெடிப்பு. ஆனால் ஈரானுடைய இதயமாக இருக்கக்கூடிய பந்தர் அப்பாஸ்ல தான் இந்த தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது என்பதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன தகவல்கள் வெளியாகிறது என்பதை. பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீன மக்களுக்காக ஜனநாயக ரீதியாக நாம் அத்தனை பேரும் குரல் கொடுப்போமாக என்கிற உயரிய கோரிக்கையோடு முடித்துக் கொள்கிறேன். வாஹதா வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.